நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம்னா அசட் அலோகேஷனுங்கிற வார்த்தையை ரொம்ப தெளிவாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ நம்ம எந்த ஒரு ரோசி பிக்சருமே எப்பயுமே கொடுத்ததில்லை. சூப்பர் ஆகிடும், 1 இயரில் ஆகிடும், 2 வருஷத்தில் ஆகிடும், ஒன்றும் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஃபினான்ஷியல் பிளானிங், அசட் அலோகேஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன், இதுதான் 3 மந்த்ராவை சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் இந்த அசட் அலோகேஷனை பண்ணியிருந்தாங்களோ ஆர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த மார்க்கெட்லையும். ஐ வில் கிவ் யூ a ஸ்மால் எக்ஸாம்பிள் டு. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கையில் ஒரு 200 பணம் இருக்குது. ஒரு கிலோ வெங்காயம் இன்னைக்கு 20 ரூபா. இப்போ கேஷவ் வந்து கையில் 200 வச்சுருக்காரு. அவர் போய் 10 கிலோ வெங்காயத்தை வாங்கிடுறாரு. விச் மீன்ஸ் 10 கிலோ வெங்காயம் 200 ரூபாயும் காலி பண்ணிடுறாரு. இப்போ விஜய் as a பர்சன் நான் என்ன பண்ணுறேன், 70-30 மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை 60-40 மெயின்டைன் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 70-30 அவ்வளவு நான் போயிட்டு 140 ரூபாய்க்கு மட்டும்தான் வெங்காயம் வாங்குறேன். விச் மீன்ஸ் 7 கிலோ தான் வெங்காயம் வாங்கிருக்கேன். மிச்சம் 60 ரூபாயை நான் வாங்கலை. விச் மீன்ஸ் 30% நான் கேஷாக வச்சிருக்கேன், இல்லை பாண்டில் வச்சிருக்கேன், இல்லை டெட் ஃபண்டில் வச்சிருக்கேன், இல்லை ஆர்பிட்ராஜில் வச்சிருக்கேன். சம் ஃபார்ம் ஆர் அதர் வேர் ஐ கேன் யூஸ் இட். இந்த ஆங்கிளில் வச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு ஆனியன் ப்ரைஸ் வந்து 15 ரூபா ஆகுது. 20 ரூபா இருக்கிற வெங்காயம் 15 ரூபா ஆகுது. இப்போ கேஷவ் as a பர்சன் நீங்கள் போய் வாங்க முடியுமா? ஏன்னா உங்கள் கையில் 200 ரூபா தான் பணம் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே போச்சுன்னா பார்க்கணும், மேலே போச்சுனாலும் பார்க்கணும். ஏன்னா யூ ஃபுல்லி இன்வெஸ்டட். வேற அந்த அசட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, 30% கேஷை மெயின்டைன் பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்க போய் இப்போ வாங்குறாங்கன்னு வச்சுங்க. இவங்க போய் எவ்வளோ வாங்குறாங்க, 15 ரூபா கொடுத்து மிச்சம் 60 ரூபா மிச்சம் இதுக்கு வாங்கிடுறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிலோ வாங்கியிருப்பாங்க. கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கியிருப்பேன், 10 கிலோ வாங்கியிருந்தீங்க. நீங்க 10 கிலோ வாங்கி முடிச்சிட்டீங்க. நான் எவ்வளவு வாங்கியிருப்பேன், ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்கியிருப்பேன், 7 வாங்கியிருப்பேன். இப்போ ஒரு 4 கிலோ. திருப்பி வெங்காய விலை 20 ரூபா போகுதுன்னு வச்சு. இப்போ எனக்கு எவ்வளவு இருக்கும், 220 ரூபா இருக்கும். எனக்கு 220 ரூபா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு இருக்கும், 200 ரூபாய் தான் இருக்கும். எனக்கு எவ்வளவு லாபம், 20 ரூபாய். ஏன் 20 ரூபா லாபம்? பிகாஸ் ஐ பர்ச்சேஸ்ட் அட் த லோ டவுன் சைட் மார்க்கெட்.